60 வருஷத்துக்கு முன்னாடி 8 வயசு சிறுமி அம்மனாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா? 1956ஆம் ஆண்டு லலிதா அப்படின்ற 8 வயசு சிறுமி அம்மனா மாறியிருக்காங்க. அந்த சிறுமி உடல் முழுவதும் அம்மையோட காரைக்குடிக்கு அருகில் இருக்க லட்சுமிபுரத்துக்கு அம்மை நோயோட வந்திருக்கா. தான் சமயபுரத்துலேருந்து வந்திருக்கிறதா அந்த ஊர் மக்கள்கிட்ட அவ சொல்லியிருக்கா. அந்த சிறுமி சொல்ற அருள் வாக்கு எல்லாமே அம்மன் வாக்கா இருந்து எல்லாமே நிறைவேறி இருக்கு. சிறுமியோட உடல்ல இருந்த அம்மைகள் முத்துகளா மாறி ரொம்பவே வளர்ந்துருக்கு. இதை பார்த்து ஊர் மக்கள்லாம் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னை கிண்டல் செஞ்ச ஒருத்தர்கிட்ட உங்க வீட்டில் தக்காளி செடி இருக்கு, அதில் புதுசாக தக்காளி பழம் முளைச்சிருக்கு, அந்த தக்காளி பழத்தை கொண்டு என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த சிறுமி சொல்லியிருக்கா. அதுக்கு அவர் என்கிட்ட வீட்டில் தக்காளி செடியே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வீட்டுக்கு ஓடி போய் பார்த்துருக்காரு. அவர் வீட்டில் சின்னதாக செடி முளைச்சி அதில் தக்காளி பழமும் முளைச்சிருக்கு. இதை ஓடி போய் மெய்சில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. அன்று முதல் அம்மனுக்கு காணிக்கையாக தக்காளி பழத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள். ஒரு நாள் அந்த சிறுமி நான் அம்மனா மாறி இந்த இடத்துல அருள் வாக்கு புரிவேன் அப்படின்னு சொல்லி முக்தி அடைஞ்சிருக்கா. அந்த சிறுமி தான் தெய்வமா மாறி இருக்கு. அந்த தெய்வம் தான் முத்து மாரி அம்மனா இருக்கு. இந்த தெய்வத்தை தான் மக்கள் அனைவரும் வழிபட்டுட்டு வராங்க.